ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஆமா. நேரில் விசிட் செஞ்சிருக்காரு. நேர்ல போய் ஆய்வு ஆமா. செஞ்சு இது ரெண்டுத்துக்கு இடையில இவ்வளவு இடைவெளி இருக்கு அப்படிங்கறதை எல்லாம் அவர் கண்கூடாக பார்த்து தெரிந்து கொண்டுதான் அப்ப கூட அவர் என்ன தீர்ப்பு கொடுத்தாருன்னா, எல்லாரும் போய் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லல அவர். 10 பேர், மனுதாரர் ராம ரவிக்குமார் ஒரு 10 பேரை சேர்த்து கொண்டு போய் அங்க தீபம் ஏற்றி விட்டு வரலாம். அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாரு. ஆனா இவங்க இந்த கவர்மெண்ட் அதை செய்யல. இந்த இன்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்து கூட போயிட்டாரு, தீ குளிச்சு. ஆமா, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. பூரணச்சந்திரன் என்பவர் இதற்காக தீக்குளிச்சு உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறார். ஜஸ்ட் ஜிஆர்எஸ் இப்படி ஒரு உத்தரவு கொடுத்ததுக்கு பிறகு முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பாக அந்த மாவட்ட கலெக்டர் அங்க 144 ஆர்டர் போட்டார். ஆமா, 144 ஆர்டர் போட்டா ஒரு 4 பேருக்கு மேல ஒரு கூட்டம் சேருவதற்கே அனுமதி கிடையாது. இது 144 போட்டது கோர்ட்டுக்கு போயிருது. ஜட்ஜி மறுபடியும் அந்த 144 ரிவோக் பண்ணி ரத்து செய்து இன்னொரு உத்தரவு பிறப்பிச்சார். அதுக்கு பிறகும் அந்த 10 பக்தர்கள் போய் தீபம் ஏற்றுவதற்கு அந்த மாவட்ட போலீஸ் நிர்வாகம் அனுமதி கொடுக்கல. இதுக்கு பிறகு ஹைகோர்ட்ல 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு இந்த கேஸ் போயிருக்கு. அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுமே 2 நீதிபதிகளுமே யோகபித்த தீர்ப்பாக ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு சரியானது. அங்க அது முழுக்க அந்த கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமான இடம்தான், அவங்க தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பிறகு இதையும் ஏற்றுக்கொள்ளாம மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிருக்குது இந்து அறநிலையத்துறை. பேரை பாருங்க, இந்து அறநிலையத்துறை. அது இஸ்லாமிய அறநிலையத்துறை கிடையாது. இந்து அறநிலையத்துறைன்னு பேரை வச்சுக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக இவங்க மேல அப்பீலுக்கே போயிட்டு இருந்தாங்கன்னாக்கா அது எப்படி சரியாக இருக்க முடியும்? இந்துக்கள் அவ்வளவு இளிச்சவாயர்கள் என்று இந்த திமுக அரசு நினைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும்.